வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டு செல்ல குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ். அதுவும் ஹெல்த்தியா ஹோம் மேட் வீட் நூடுல்ஸ். அதுக்கு தேவையான பொருள்லாம் 1 கப் கோதுமை மாவை ஒரு கிண்ணத்துல போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நல்லா பெரட்டி விட்டு, வெதுவெதுப்பான சூட்ல தண்ணிய ஊத்தி அந்த மாவுல பெனஞ்சு சப்பாத்தி மாவுக்கும் கொஞ்சம் இலகலா பெனஞ்சு ஒரு துணி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த தண்ணியும் எண்ணெயும் நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம வீட்டில் முறுக்கு கட்டை இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதில் சுற்றி எண்ணெய் தடவிட்டு இதோ இந்த சைஸ் ஓட்டை உள்ள அச்சு போட்டு இந்த பிணைஞ்சு வச்சுருக்க மாவை அதில் வச்சு இந்த தண்ணியும் எண்ணெயும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாவை அதில் அழகாக இந்த மாதிரி புழிஞ்சு விடணுங்க. இடியப்பம் புளிகிற மாதிரி சுற்றி சுற்றி பிழிஞ்சு விடுங்களேன். பிழிஞ்சு இந்த மாவு ஒரு 3 நிமிஷத்தில் அழகாக சூப்பரான பொது பொதுன்னு நூடுல்ஸ் ரெடி ஆகிடுங்க. இந்த நூடுல்ஸ் வெந்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு கிண்ணத்தில் நார்மல் தண்ணி வச்சு அதில் இந்த நூடுல்ஸை எடுத்து போட்டுருங்க. மிச்சம் இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லையா நூடுல்ஸு, அது 1 செகண்ட் இருந்தால் போதுங்க. அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி பொது பொதுன்னு இருக்கும். இந்த நூடுல்ஸ்க்கு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 தக்காளி, குடமிளகா, அப்புறம் உங்களுக்கு தேவையான என்னென்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு இந்த காய் வரைக்கும் தாங்க போடுறேன். இந்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டு 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்புறமா ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 4 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு இந்த அளவுக்கு வதக்குங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவையும் போடுங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 கரண்டி உப்பு போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாரை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு காரத்தை கூட்டியோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்கங்களேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் அந்த நாட்டு சர்க்கரையும் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. இந்த பச்சை வாடையெல்லாம் போய் கிரேவி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சூப்பராக உதிராக புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா நூடுல்ஸு, அதை எடுத்து இந்த கிரேவியில் போட்டு நல்லா பெரட்டி விட்டு எல்லா பக்கமும் மசாலா படுற அளவுக்கு பெரட்டி விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கங்களேன். மிளகுத்தூள் போட்டு அதையும் ஒரு பெரட்டி விடுங்க. நல்லா சுற்றி பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் ஸ்டவ்வை வச்சு மூடி வச்சுடுங்க. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொத்தமல்லியை கட் பண்ணி மேலே தூவிட்டிங்கன்னா ஹோம் மேட் வீட் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டு செல்ல குட்டி பிள்ளைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.